பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த விசாரணையானது முடிவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பின் விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படவிருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. முக்கியமாக குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருப்பதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் நமக்கு அளித்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. முழுமையான பின்னணி. சிவரஞ்சனி, தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக கைது செய்யப்பட்ட 9 பேரும் இன்று காலை 8:30 மணி அளவில் கோவை நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். பின்னர் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்த கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி 9 பேரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்திருந்தார். அதே சமயம் சிபிஐ அதிகாரிகள் உச்சபட்ச தண்டனையாக அனைவருக்கும் ஆயுள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை முன்வைத்திருக்கிறார்கள். இது இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தண்டனை விவரங்களானது நீதிபதியிடம் இருந்து வழங்கப்பெறும். அதே சமயம் தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தை நாட இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞரும் நம்மிடம் தெரிவித்திருந்தார். அதே சமயம் நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்த மாதர் சங்கத்தினர், அனைத்திந்திய ஜனநாயகர் மாதர் சங்கத்தினர் இந்த 9 பேரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்தது மிகவும் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி சந்தோஷ முழக்கங்களை எழுப்பி ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கொண்டனர். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அந்த தண்டனை விவரங்களானது வெளிவரும். அதுவரை நாம் காத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது இந்த சூழல் நிலவி வரும் நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சாட்சியங்கள் கொடுத்தது அந்த முக்கியத்துவத்தினை விளக்குங்கள் பிரசன்னா. நிச்சயமாக இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. அதில் முதலாவதாக திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் மற்றும் லேப்டாப்களில் இருந்த ஒரு சில வீடியோக்களை முக்கிய சாட்சியங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் சிபிஐ, சிபிசிஐடி ஆகியோர் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது, அந்த அறிக்கையை சமர்ப்பித்ததும் மிக முக்கிய சாட்சியங்களாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களிடமும் விசாரணையானது சாட்சியங்கள் விசாரணையானது நீதிபதி முன்னிலையில் தனி அறையில் நடத்தப்பட்டது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று. அதே சமயம் யாரும் விசாரணைக்கு ஒரு எதிர்ப்பிலை எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் அதுவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சிவரஞ்சனி, குற்றவாளிகள் தரப்புல இப்போ மேல்முறையீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் சொன்னதா குறிப்பிட்டீங்க. அவர் சொன்ன அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது சிபிஐ தரப்பிடம் இருந்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த தண்டனை விவரங்கள் வந்தவுடன் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தை நாட இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அதற்கான உரிமைகளும் உண்டு என்பதால் தண்டனை விவரங்கள் வந்த பிறகு என்னவென்று முழுமையாக படித்துவிட்டு உயர்நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் என்று அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல என்னென்ன முக்கிய வாதங்கள் இந்த வழக்கில் வைக்கப்பட்டது? நிச்சயமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு 25 30 வயது சம்பந்தப்பட்டவர்கள் எனவும் அவர்களின் பெற்றோர்களுக்கு அதிக வயதாகிறது, அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை எல்லாம் இவர்கள் கூட உடனிருந்து பார்க்க வேண்டும் போன்ற பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருந்தனர். இதுவும் விசாரணை அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிபதி தண்டனை விவரங்கள் வழங்கும் பொழுது எதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அந்த தண்டனை விவரங்களை வழங்கியிருக்கிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். இந்த வழக்கின் பின்னணியை ஒரு முறை நினைவு கூற முடியுமா பிரசன்னா?
நிச்சயமாக 2019ஆம் ஆண்டு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2019 வந்து சிபிசிஐடி வந்து விசாரணை மேற்கொண்டது. அவர்கள் ஒரு சுமார் ஒரு 5-6 மாதங்கள் விசாரணை தொடர்ந்து இது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டது. அதே சமயம் இது குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கு விசாரணையானது வந்து மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி வந்து இதனை விசாரித்து வருகிறார். இதில் முழுமையும் வந்து இந்த வழக்கு விசாரணையானது மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் தனி அறையில் வந்து இந்த விசாரணையானது வந்து நடத்தப்பட்டது. இடையில் கொரோனா ஊரடங்கு போன்ற சம்பவங்களாலும் வந்து இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாகவே வந்து நடைபெற்று வந்தது. அதுவரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 பேரும் வந்து சேலம் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வந்து இந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு வழக்கு பதிந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று வந்து நீதிபதி வந்து அறிவித்திருந்தார். அவர்களும் வந்து நேரில் ஆஜராகி அவர்களது தரப்பு விளக்கங்களை வந்து அளித்திருந்தனர்.